இன்றைக்கி நம்ம வீட்டில் பாவக்காய் எவ்வளோ முளைச்சிருக்குன்னு பார்த்துடலாம். இது தானாக வளர்ந்த செடி தான். இதை கொஞ்சம் நான் பாதுகாத்து வச்சுருக்கேன். இதை ஊரில் வந்து மிதி பாவக்கான்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கசக்கவே கசக்காது. அதனால் இந்த செடி வந்தாலே நான் ரொம்ப பார்த்து பார்த்து வளர்த்துருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஒரு 10 காய் காய்க்கிது. அதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை குழம்பு கூட வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? பாருங்கள் எவ்வளோ அழகாக, பார்க்கவே கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக நம்ம வீட்டில் காய்க்கிற காயை வச்சு நம்ம ஏதாவது ஒரு சமையல் பண்ணோன்னா அது ரொம்ப மனதுக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செடிலாம் வைக்க முடியுமோ இருக்கிற இடத்துல அதெல்லாம் வச்சு நான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய் பறித்து பசங்களுக்கு பண்ணி தருவேன். அதுமாரி பிரண்டை வச்சுருக்கேன், முருங்கைக்கீரை, முடக்கத்தான், இது எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஏதோ என்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் அதை நம்ம வந்து ஆர்கானிக்காக சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் வளர்த்துட்டு வரேன். ஆனால் பாதி பழுத்துருச்சு, பழம் பார்க்க முடியல. ஆனாலும் குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதை பார்க்குறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி வளர்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.